இன்றைக்கி ஏற்கனவே ஒரு வயல் கடலப்பருப்பு போட்டிருந்தோம். அந்த பருப்பு அளவு தெரியாமல் அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் மீதி இருந்துச்சுன்னு இன்னொரு வயலுக்கு போட்டு விட்றலான்ட்டு அதுக்கு தான் உரம் போட்டுட்ருக்கோம். இதுக்கு வந்து சாணி குப்பை, கோழி குப்பைலாம் கிடைக்கல. அதனால் காம்ப்ளெக்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். போட்டு விட்டுட்டு மதியமாக ரொட்டேட்டரில் ஓட்டி விட்டுட்டு ஈவினிங்காக பருப்பு போட்டு விட்டுட்டோம். அடுத்த நாள் தான் டியூப் இழுத்து விட்டோம். கடலப்பருப்புக்கு எந்த மாதிரி உரம் போட்டால் நல்லா வரும்னு சொல்லுங்கள். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சுண்டைக்காய் செடி இருந்துச்சு. சரி சுண்டைக்காய் குழம்பு வைக்கலான்ட்டு அதை தான் பொரிச்சிட்ருந்தோம். இது வரைக்கும் நான் இந்த குழம்பு செஞ்சதில்லை. எங்கள் மாமியார் தான் செஞ்சிட்ருந்தாங்க. நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா டியூப் இழுக்க கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து 2 பேர் சேர்ந்து டியூப் இழுத்தனால கொஞ்சம் சீக்கிரமாக இழுத்து முடிச்சிட்டோம். அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா ஷட் டவுனாக போச்சு. அதனால் ஈவினிங்காக தண்ணி எடுத்து விட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எண்டு கப் போட்டுட்டு நைட்டு தான் எடுத்து விட்டோம். டியூப் இழுத்து முடிச்சுட்டு வந்தால் வீட்டில் வந்து இளநீ வெட்டிகிட்டு இருந்தாங்க. நல்லா வந்து ஜில்லுன்னு ஒரு இளநீ குடித்தாச்சு. நான் வந்து ஃபோனை செவுத்துக்கிட்ட வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே இளநீ சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கு தான் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் தண்ணி விடுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோழி, புறான்னு எல்லாம் பருப்பை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து டியூப் வந்து கேப் அதிகமாக இருக்கனால தண்ணி பாயறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அதனால் நைட்டு ஃபுல்லாக எடுத்து விட்டு திரும்ப அடுத்த நாளும் பாதி எடுத்து விட்டுட்ருந்தோம்.